ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு சந்தைக்கு தாங்க வந்துருக்கிறோம். இது வாரத்தில் ஒரே நாள் மட்டும் தான் நடக்கும். நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம். இந்த மார்க்கெட் எங்க லொக்கேட் ஆயிருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லாவரம் ஏரியாவில் தாங்க இருக்குது. இப்போ எதுக்காக இந்த மார்க்கெட்டுக்கு நான் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பெட்ஸுக்குன்னு ஒரு தனி ஒரு செக்ஷன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் லவ் பர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். மோஸ்ட்டாக நிறைய வாட்டி இங்கே ஏமாந்துக்கிறேன். ஆனால் இந்த வாட்டி அப்படி ஏமாறதுக்கான வாய்ப்பு இல்லை. எதுக்காக நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, நான் மீட் பண்ண பர்சன் இவர் தான். இவர்கிட்ட மார்க்கெட் ரேட் என்ன இருக்குதோ அதுதான் இவர் சேல்ஸ் பண்ணுவார். ரொம்பவே நைஸ் பர்சன். நான் ரெகுலரா இவர்கிட்ட தான் பெட்ஸ் வாங்குறது, பேட்ஸ் எல்லாம் வாங்குறது இருக்கிறேன். நீங்களும் இவரை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நீங்க வந்ததே லவ் பர்ஸ் வாங்குதானா வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சா, நான் வீட்டுக்கே டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டாரு. ரிட்டர்ன் பார்க்கிங் ஏரியாக்கு போகும்போது இங்க நடக்கூடிய சின்ன சின்ன விஷயத்த நான் நோட் பண்ணேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பல்லாவரம் சந்தைக்கு வந்து பெட்ஸை வாங்க போறீங்கன்னா கொஞ்சம் கவனமா வாங்குங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பெட்ஸ் சிலதெல்லாம் கிராஸ்ல இருக்கும். அது வந்து ஒரிஜினல்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தள்ளி விட்டுருவாங்க. அது எப்படி ப்ரோ நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய வாட்டி இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஏமாந்துக்கிறேன். அந்த ரீசனுக்காக தான் சொல்றேன். நீங்க பெட்ஸ் இந்த இடத்துல வாங்குற மாதிரி வேற எந்த இடத்துல நீங்க வாங்க முடியாது. ஏன்னா ரேட் அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாவே இருக்கும். நீங்க சில நேரத்தில் பேரம் பேசி கூட நீங்க இந்த பெட்ஸ் எல்லாம் வாங்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பை பாய்.